வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதிமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் மகன் இன்றைக்கி டிவிகேல நினைச்சிருக்கார் விஜயை சந்தித்து. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பற்றி அவர் சொன்ன விஷயங்கள், அடுத்து அவங்க அப்பாவும் கட்சியில் சேர போகிறாரு. இதனால் இன்றைக்கி டிவிகே பலம் பெறுகிறதா, அதிமுகவுக்கு என்ன இழப்பு? ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கந்தர்வக்கோட்டையிலேருந்து சுப்பிரமணியம் சேர்ந்தார். வாசுதேவன் நல்லூரில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ மனோகர் சேர்ந்தார். ஏற்கனவே செங்கோட்டையன் இருக்கார். இப்போ சேர்ந்தவர் தனபால் அவர்களுடைய பையன். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருந்ததியர் இனத்தை சேர்ந்த தனபால் அவர்களுடைய பையன் சேர்ந்தது இன்றைக்கி டிவிகேவுக்கு ஒரு பலம்தான். ஏன்னா ஜெயலலிதா அம்மா இன்றைக்கி அருந்ததிய இனத்தை சேர்ந்த ஒருவரை சபாநாயகர் ஆக்கும்போது உலகமே போற்றியது. இன்றைக்கி அதிமுகவில் பழைய ஆட்களுக்கு மரியாதை இல்லை, எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாக இருக்கும்போது அதிமுக கண்டுக்கலை, இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார். தொடர்ந்து டிவிகே பக்கம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நம்ம சொல்லிட்டு வந்தோம், எல்லோரும் விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கிற கட்சி, இதெல்லாம் ஓட்டு தேருமா, அனுபவசாலிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம், இல்லைங்க நிறையா மக்கள் ஓட்டு போட தயாராகிட்டாங்கன்னு சொன்னோம். அதை நிரூபிக்கும் விதமாக தான் வராங்க. ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து விலகினவங்க திமுகவில் தான் போய் சேருவாங்க. ஏன்னா எப்பயுமே எல்லோரும் பதவி தானே ஒரு கட்சியில் போய் சேர்றது எதுக்கு? மக்கள் நலம் தன் நலம். அப்போ இன்றைக்கி மற்ற திமுகவுக்கு போய் சேராமல், ஏன்னா திமுகவெல்லாம் வாரி அணைச்சி வரவேற்பாங்க. ஏன்னா இந்த தனபால் அவங்க பையன் லோகேஷ் போன தடவை நீலகிரி தொகுதியில் அதிமுக கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் நிற்க வைக்கிறார் 2024. அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கி விலகிறார் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அந்த பக்கம் போகிறார், இந்த பக்கம் செங்கோட்டையன் வரும்போது, செங்கோட்டையன் போனதெல்லாம் ஒரு விஷயமானோம். செங்கோட்டையனுக்கு அடுத்து சீனியர் தனபால் அவர்கள். அண்மையில் அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசுகிறார் உங்கள் பையன் லோகேஷ். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், முன்னாள் அமைச்சர் கந்தர்வக்கோட்டையை சேர்ந்த ஆதி திராவிடர் துறை அமைச்சர், ஏற்கனவே அதிமுகவில் சுப்பிரமணியம், அவர் சேரும்போது சொன்னோம், இது தொடக்கம் தாங்க, நிறைய பேர் சேருவாங்க. அதிமுகவிலும் திமுகவிலும் காங்கிரஸிலும் பல கட்சியிலும் அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இதை விட்டால் அது அப்படின்னு இப்போ கஷ்டத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் கிடச்சிருச்சு. இன்னொன்று எல்லாரும் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு கட்சிக்கு போனால் நமக்கு அங்கீகாரம், அதையும் தாண்டி அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்கிறதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ யாராவது சுப்பிரமணியம் முனுசாமியும் ஊர் பேர் தெரியாதவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே முக்கியம். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியுடைய பையன் போகிறது, அதுவும் அவர் வெளியில் எங்கள் அப்பாவையே மதிக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சமூக மக்களிடையே கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தும். இப்போ விஜய்க்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னாங்க. போகிற போக பார்த்தா நிறையா கேண்டிடேட் வெளியிருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க விஜயை நோக்கி. இப்போ ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டே படித்தோம், செங்கோட்டையன் இருக்கார், அந்த பக்கம் பார்த்தா வாசுதேவன் நல்லூர் முன்னாள் எம்எல்ஏ மனோகர் இருக்கார், நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜயோடைய அடுத்த கட்ட பிரச்சாரம். நேற்றே அருண்ராஜ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், பிஜேபி எங்களுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு. நான் ஏற்கனவே சொன்னோம், பிஜேபியை பற்றி வெளுத்து விடுவாங்க, டிவிகேன்னு வெளுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, டிவிகேவோட கொள்கை என்ன அப்படின்னு தெரியாமல் அருண்ராஜ் முடிச்சாருன்னு நிறைய வீடியோலாம் வருது. ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி நம்ம மக்கள் இந்த கொள்கை திமுகவுடைய கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறாங்களா? நல்லா யோசனை பாருங்களா. அதிமுகவுடைய கொள்கை, எந்த கொள்கையை பார்த்து நீங்கள் மக்கள் ஓட்டு போடுறாங்க? ஒன்றுமே புரியல. ஏதாவது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் பேசணும், அதை பெருசாக யூடியூப்பில் போட்டு பாருங்கள் திணறிட்டு இருக்கார் அப்படின்னா, பல திணறல்களை பல தலைவர்களே கண்டிருக்காங்க. கேள்வி கேட்கும்போது திணற சம்பவம்லாம் உண்டு. அதுக்காக நீங்கள் டிவிக்கே கொள்கையே இல்லை அப்படின்னா, சரி மற்ற எந்த கட்சி கொள்கை இருக்குதோ அந்த கொள்கையை சொல்லுங்கப்பா. நேருக்கு நேராக ஒரு கட்சியை பார்த்து பல கேள்விகளை கேட்க முடியும். திமுகவை பார்த்து நம்மளால் கேள்வி கேட்க முடியாது, அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, எத்தனை கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எதை கேட்டாலும் மாநில சுயாட்சியும் கேட்டால் தமிழ் மண் மொழி மானம் காக்க, இதான் திமுகவுடைய கொள்கை. மண் மொழி என்றைக்காவது காத்திருக்காங்களா? இவங்க பேசுவது ஒன்று, செய்கிறது ஒன்று. கேட்டால் தந்தை பெரியாருடைய வழி, அறிஞர் அண்ணாவை பற்றி தெரியுமான்லாம் ஆரம்பிப்பாங்க. தந்தை பெரியாரே அண்ணாவோ இவங்கெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. டிவி கேட்க மட்டும் கொள்கை என்னன்னு கேட்குறீங்க. சரி, கொள்கையை சொன்னால் மட்டும் ஓட்டு போட்டுருவீங்க. இன்னொன்றுங்க, ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுனா, இன்றைக்கி விஜய் அவருடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்களா, கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறாங்களா, என்ன இவங்க பேசிகிட்டு இருக்காங்க சார்? நிதர்சனமான நிலைமையை பார்க்கணும். இன்றைக்கி விஜய் அவர்கள் நல்லது பண்ணுவார்னு மக்கள் நினைக்கிறாங்க. நல்லது பண்ணுறவர்கிட்ட ஓட்டு போடுவாங்களா, கொள்கை நல்லா இருக்கவங்கள ஓட்டு போடுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். கொள்கை மார்க்ஸ் கொள்கையில் நாங்கள் கடைபிடிக்கிறோம், கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு இல்லாத கொள்கையா ஏங்க மக்கள் ஓட்டு போடல?
இது தெரியாமல் நெறியாளர் வந்து பேசுகிறாரு, அருண்ராஜ் திணறி விட்டாரெலாம் ட்ரோல் பண்ணுறது வந்து சும்மா அவங்களுக்கு. அதாவது என்னென்னா, இது திமுக அதிமுக மகிழ்ச்சி அடையலாம் உள்ளுக்குள்ளே, விஜயை மட்டும் தட்டிட்டோன்ட்டு. இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் தரப்பில் வந்து இந்த விவாத மேடையை நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்னா, மற்றவங்க ஒரு நிறைய பேர் இருப்பாங்களாம், விஜய் தரப்பில் ஒரே ஒரு ஆளை போட வேண்டியது, எல்லாம் சேர்ந்து அவங்கள ரவுண்டு கட்டி அடிக்க வேண்டியது. ஏன் உங்கள் தலைவர் வரல, பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி ஆவண படுகொலைக்கு ஏன் விஜய் கருத்து சொல்ல? சரிப்பா, வேங்கை வயல் சம்பவம் நடந்தது, ஐயா ஸ்டாலின் போகல, மணிப்பூருக்கு மோடி போகல, அதை பேசுங்க, அவங்க தான் பதவியில் இருக்காங்கல்ல. இவர் வந்து ஏன் கருத்து சொல்ல அப்படின்னா, கருத்துக்கு அந்த சமயம் நிறைய பேர் இருக்கீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் கருத்து, நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் அவரை சொல்கிறது, அவர் இவரை சொல்கிறது, மக்களுக்கே தலைவலி, ஐயோ தாங்க முடியல, போகும்போது டிவி ஆஃப் பண்ணுப்பா, இவர் அவரை திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு, அப்படி தான் சார் மக்கள் இரிட்டேட்டாக வராங்க. அரசியலில் பெரும்பாலும் மக்கள் பார்க்குறதே இல்லை. என்ன காரணம்? போவாங்க, யார் வந்தாலும் திருட தான். சாதாரண மக்கள் பேசுகிறது இல்லை, யார் வந்தாலும் திருட தான் போகிறாங்க, நம்ம காசை எடுத்தே நம்ம கொடுக்க போகிறாங்க. இதுக்கு ஓட்டு போடணுமா? இதெல்லாம் எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இப்போ அந்த ஓட்டு போடாத மக்கள் விஜய் வரும்போது யோசிக்கிறாங்களா இல்லையா? இந்த யோசிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் தானுங்க. அது எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் வேகமாக பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை எனக்கு. அதே நேரத்தில் விஜய் வந்ததுனால இவங்களாம் அரண்டு போயிருக்காங்களா, சரியாக அரண்டு போயிருக்காங்க. இவங்களுக்குள்ள பலம் என்னென்னா, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம், பண பலம், மீடியா வெளிச்சம். இப்போ மீடியாவில் சில பேர் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருப்போம். நம்மளாம் கட்சியில் சேரல, கட்சியில் சேர்ந்து நிறைய பேர் வந்து பொதுக்கூட்டம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சியில் சேராமல் பேசுகிறது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கருத்து பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட நீ எவ்வளோ பணம் வாங்கினேன். எனக்கு சிரிப்பாகுது. என்னென்னா, திமுகவில் இவ்வளோ நிலைவெத்துவான்கள் இருக்காங்க. கேட்டால் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறவங்க நிறைய பேரில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, இவங்களாம் வெளி உலகத்துக்கு மக்களோட பழகுறாங்களா, விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரியும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு. ஆனால் என்ன திரும்ப நம்புகிறாங்க, கடைசி நேரத்தில் பணம் இருக்குதுங்க, அதிகாரம் இருக்குதுங்க, இவங்களாம் காணா போயிடுவாங்க சார், விஜய்க்கு ஓட்டு % வராது சார். நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவர் ஏறிக்கிட்டே இருக்கார். நீங்கள் இப்போ தேர்தல் முடிவு அது உங்களுக்கு சொல்லும். இப்போ லோகேஷ் அவர்கள் சேர்ந்துருக்காரு, சேர்ந்த உடனே நம்பாளுங்க, லோகேஷ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர்லாம் ரொம்ப சாதாரண ஆளை தான் நீங்கள் வந்து நீலகிரி வேட்பாளராக போட்டிங்க. இப்போ தனபால் அவர்களை ஜெயலலிதா கொண்டாடினாங்களோ, அவரும் சாதாரண மனிதர் தான், அவர் அதிமுகவுக்கு எந்த பங்களிப்பும் கொடுக்கல. இப்போ சபாநாயகராக அவரை ஜெயலலிதா எதுக்கு போட்டாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூகங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிறது சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர் பையன் வந்து வெளிப்படையாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து திக்கல் தான். விஜய் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சார் மக்கள் ஆதரவு எங்ககிட்ட இருக்குது, இந்த பூத் கமிட்டி போட்டு வீடு வீடாக போய் பேசுகிறது, மைக்கை வச்சுட்டு ஆட்டோவில் கத்துறது, பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் வேணாம். தலைவர் பேசலான்னு பார்த்தா அதுக்கும் கேட் போட்டிங்க, அவரும் பேச வேணாம், எங்கேயோ ஒரு 4 இடத்துல போய் பேசினா போதும். இன்றைக்கி எல்லாம் சோஷியல் மீடியா வந்துருச்சு, தலைவர் ஒரு வீடியோ போட்டால் போதும், எல்லா மக்களும் பார்ப்பாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மக்களை ரீச் ஆகணும். அது எப்படி ரீச் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும். இனிமேல் எங்கள் ஆட்சி தான், நாங்கள் வரோம், இவங்களெல்லாம் உள்ளத்தில் போகிறோம், அறிவாலயத்தில் யார் போய் ஓடி ஒளியறதுங்கிறது அப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க. காலம் அனைத்துக்கும் ஒரு தீர்வாக அமையும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேர்தலில் யார் வேணால் ஜெயிங்க, யார் வேணால் தூங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ யாராலையும் சொல்ல முடியாது. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ட்ரெண்டே வரும். இப்போ எல்லா மக்கள் அவங்க ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் விஜய்க்கு ஒரு பெரிய அமோகமான ஆதரவு இருக்கிறது. நீங்கள் கரூர் சம்பவத்தில் ஓடி போயிட்டாருன்னு சொல்லுங்கள், இல்லை வீட்டில் பதுங்கி இருந்துட்டாருன்னு சொல்லுங்கள், பனையூர் பண்ணையாருன்னு சொல்லுங்கள், இல்லை அவர் ஓட்டாண்டின்னு சொல்லுங்கள், இல்லை அவர் வந்து கேளிக்கையில் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள், அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது. நீங்கள் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் அவர் கட்சிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் களத்தில் நிறைய நிர்வாகிகள்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க, மாவட்ட எல்லாம் வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் உழைச்சாலும் இவங்களை விட பல மடங்கு வெளியில் ஜென்சி இளைஞர்கள் இருக்காங்கள்ல, இவங்க மட்டும் நினைக்கிறாங்க இளைஞர்கள் மட்டும்தான் விஜய் பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, பெண்கள் மட்டும்தான் நினைக்கிறாங்க. நம்ம அப்படி நினைக்கிறீங்க, பலதர வயசானவங்க ஏன் ஆண்கள் இல்லையா? எல்லோரும் கொந்தளித்து போயிருக்காங்க. இவங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே விஜய் அடக்கலான்னு நினைக்கிறாங்க. தேர்தல் முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கும். ஒருவர் வந்தவுடன் அவரை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் சொல்கிறீங்களே, இதற்கு முன்பு நீங்கள் என்ன பண்ணீங்கிறதுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதை பற்றி யாராவது பேசுகிறீங்களா? இன்றைக்கி வந்து இடி வந்து வழக்கு போடணும்னு சொன்னதுக்கு பிறகு வழக்கு போடாமல் ஏமாற்றிட்டீங்களா, அதை பற்றி பேசுகிறீங்களா? வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி, OPS, EPS எல்லாத்து மேலேயும் கேஸ் இருக்குது, அதை பற்றி யாராவது பேசுகிறீங்களா? ஒன்றிய அரசு ஏன் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காத்து கொண்டு இருக்கிறது? ஜனநாயகன் படத்தை யார் தடுத்தது? கரூரில் விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களே, ஏன் 10 ரூபாவை கூப்பிட்டு விசாரிக்கல? அப்போ நீங்கள்லாம் ஒன்று புதுசாக ஒருத்தர் வரக்கூடாது, நம்ம 2 பேர் யார் வந்தாலும் பரவாயில்ல, புதுசாக இருக்கவங்க வரக்கூடாதுன்னு தானே மக்கள் அப்படி தானே பார்க்குறாங்க. விஜய் மீது ஒரு அனுதாபம் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம்.
மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி அவர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் விஜயை மையம் கொண்டு பல விஷயங்கள் அவரை பற்றியே டார்கெட் பண்ண அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இது தெரியாமல் நீங்கள் வந்து அணில் குஞ்சுன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். தேர்தல் முடிவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.